வேலை கிடைக்கிறதே இந்நாளில் பெரிய விஷயம். ஒரு அரசு வேலை கிடைக்க எத்தனை ஆண்டுகள் படிப்பு, எத்தனை போட்டித் தேர்வுகள், எத்தனை தோல்விகள், எத்தனை கனவுகள். அந்த கனவுகளின் முடிவில் கிடைக்கும் ஒரு பதவி. அது சம்பளம் மட்டுமல்ல, அது ஒரு மரியாதை, அது ஒரு பொறுப்பு, அது மக்கள் நம்பிக்கை. ஆனால் அதே அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் கைது. அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தொகை 4 கோடி ரூபாய். இதை பார்க்கும் சாதாரண மக்களின் மனதில் எழும் கேள்வி, அரசு அதிகாரி வாங்கும் சம்பளம் போதாதா? ஒரு பக்கம் வேலைக்காக இளைஞர்கள் அலையும் நிலை, மற்றொரு பக்கம் வேலை கிடைத்த பிறகும் பேராசை. இது ஒரு தனிநபர் தவறா அல்லது ஒரு அமைப்பின் சீரழிவா? மக்கள் செலுத்தும் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரி அதே மக்களிடமிருந்து லஞ்சம் வாங்கினால் அது சட்ட விரோதம் மட்டுமல்ல, நம்பிக்கை துரோகம். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஒடிசா மாநில சுரங்கத்துறை துணை இயக்குனராக பணியாற்றி வருபவர் தேவபிரதா முகந்தி நிலக்கரி விற்பனைக்கு லைசென்ஸ் பெற்ற ஒரு வர்த்தகரிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை ரூபாய் 30,000 லஞ்சம் பெற்றுள்ளார். அப்போது விஜிலன்ஸ் அதிகாரிகள் மொகந்தையை கையும் களவுமாக பிடித்தனர். உடனடியாக ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பத்ராக் மாவட்டத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீடுகளில் ஒரே நேரத்தில் விஜிலன்ஸ் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது வீட்டு அலமாரிகளில் கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தம் ரூபாய் 4 கோடி பணத்தை செவ்வாய்க்கிழமை இரவு விஜிலன்ஸ் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் மொகந்தையின் அலுவலக அரைமேசை டிராயரில் ரூபாய் 1.2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. அத்துடன் புவனேஸ்வரில் 2 அடுக்குமாடி கொண்ட வீட்டுக்கான ஆவணங்கள், 130 கிராம் தங்கம் ஆகியவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுவரை பிடிபட்டதிலேயே இதுதான் அதிகபட்ச தொகை என்று விஜிலன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். முகந்தை மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.